தனிப்போமான நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லணும்னு எனக்கு ஆசை. சும்மா போகிற போக்கில் ஒரு விஷயங்களை சொல்லிட்டு போகிறத விட அதில் இருக்கிற நுவான்சஸை பற்றி பேசணும் அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு எங்கள் ஊர் பக்கம்லாம் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. அதாவது தென்னை மரத்தில் தேள் கொட்டினா பனை மரத்தில் நெறி கட்டுதுன்னுவாங்க. இன்னும் இப்போ நம்மளுக்கே பாடியில் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயாவது காலில் எங்கேயாவது அடிபட்டுருந்தா இந்த இடத்துல நெறி கட்டுன்னுவாங்க. நடக்கவே முடியாது. ஸோ இதுக்கு தான் தென்னை மரத்தில் தேள் கொட்டினதுக்கு பனை மரத்தில் எப்படிடா நெறி கட்டணும், இங்கே எங்கேயோ காலில் எங்கேயோ இருக்கிற காயத்துக்கு இங்கே எப்படிடா நெறி கட்டணுன்றதுக்காக அது ஒரு இதுவாக சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த எபிசோடில் பேச போகிறோம். அது விகேடி பாலன் அவர் இந்த மதுரா ட்ராவல்ஸ் இந்த மாதிரி விஷயங்களோட மும்பையில் ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு சிக்கலில் மாட்டிருக்காரு. அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக பேச போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். மும்பையில் அமெரிக்க தூதரகம் எனக்கும் தெரியாது. ஆனால் சென்னையில் அமெரிக்க தூதரகம் எங்கே இருக்குன்னு தெரியும். ஏன்னா ஜெமினி பிரிட்ஜு கிட்ட அமெரிக்க தூதரகம் இருக்குது. ஏன்னா யாழினி அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தா. அதனால் அமெரிக்க தூதரகம், அதுக்கு முன்னாடியே அமெரிக்க தூதரகம் தெரியும். பட் கொஞ்சம் நெருக்கம்னா யாழினி போனதுனால இன்னும் கொஞ்சம் நெருக்கம். அப்புறம் மச்சான் அந்த மாதிரியான ஆட்கள்லாம் ஊருக்கு போகிறதுக்காக அங்கே இறக்கி கூட சொல்லுவாங்க, போவாங்க. பட் அங்கே நின்னது கிடையாது. ஆனால் அந்த பக்கம் வரும்போதும் பார்த்தோன்னா இப்போ நம்மளை எல்லோரும் பெக்கர்ஸ் அப்படிலாம் நம்ம பேசுகிற மாதிரிலாம் அங்கே பார்த்தோன்னா அந்த மாதிரி நிற்பாங்க. படித்தவங்க வேலைக்கு போகிறத நிற்பாங்க. ஆனால் நிறைய பேர் அந்த நிற்கிறத நக்கல் விடுவாங்க. பாரு எல்லாம் இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்காக எல்லாம் வரிசையில் நின்றுட்டுருக்கு இன்னொன்று நக்கல் விடுவான். ஆனால் அங்கே நின்று தான் நீங்கள் அந்த நாட்டுக்கு நீங்கள் வேலைக்கு போகணும். அந்த ஒரு சின்ன அவமானத்தையும் சின்ன இடத்தையும் அந்த பொறுமையும் நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கே வேலை கிடைக்கும். ஒரு ராஜா வாழ்க்கை வாழறாங்க. இன்றைக்கி இருக்கிற சிலிக்கான் வேலியில் அமெரிக்காவில் இருக்கிறவங்களாம் அந்த இடங்களை கடந்து வந்தவங்க தான். ஸோ இப்போ ஏன் இதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு தூதரகத்துக்குள்ளார நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய டாக்குமெண்ட் மட்டும்தான் உள்ளார அலௌடு. நீங்கள் எட்டு வந்த தண்ணி பாட்டிலு, பேகு, கம்ப்யூட்ரு, லேப்டாப்பு எதுவுமே அலௌடு கிடையாது. செல்ஃபோன் எதுவாக இருந்தாலும் உள்ளார அலௌடு கிடையாது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா, இப்போ நான் இங்கே இங்கிலாந்தில் விசாவுக்கு போகும்போது ஃபோன் மட்டும் சைலண்டில் வச்சுருந்தாங்க. அங்கே ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது. பட் இப்போ திங்ஸ்லாம் இங்கே அங்கே போகலாம், எடுத்துகிட்டு போகலாம் இங்கே. ஆனால் அங்கே எதுவுமே அலௌடு கிடையாது. நீங்கள் உள்ளார போகும்போது உங்கள் டாக்குமெண்ட் இருக்கிற ஃபைல் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த பொருட்கள்லாம் எங்கே வைக்கிறது? அது எவ்வளோ பெரிய சிக்கல். உள்ளார அலோவ் பண்ணால் அதெல்லாம் வெளியில் வச்சுட்டா என்ன பண்ணுறது? இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏர்போர்ட்லேயே செக்இன் உள்ளார போகிறோன்னு வச்சுக்கோங்க. வெயிட் அதிகமாக இருக்குன்னா சில நேரத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் போவேனான்னு சொல்லுவேன். இங்கே ஏதாவது வேணான்னு சொன்னால் கையில் இட்டு கொடுத்தா வெயிட்டு கட்டு போய்டு அப்படின்னு சொல்லுவேன் நான். ஆனால் யாருமே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் குப்பையில் போடணும், இல்லைனா அங்கேயே போட்டோன்னா அவங்க எடுத்துக்குவாங்க. ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க எடுத்துக்குவாங்க. இதுதான் நடைமுறை. இதுதான் நடைமுறையான விஷயங்கள் இதுதான். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல பொருட்களை பாதுகாக்கிறதுக்கு, பொருட்களை நம்பி கொடுத்துட்டு போகிறதுக்குன்ட்டு ஆள் அவசரத்துக்கு கிடைக்க மாட்டாங்க. இப்போ நம்ம அமெரிக்க தூதரகம் சென்னையில் ஆப்போசிட்டில் இருக்கிற இடங்கள்லாம் இப்போ லாக்கர்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. பட் மும்பையில் என்னாச்சு, சமீபத்தில் ஒரு ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி பேகெல்லாம் ஆட்டோவில் வருவாங்க, அங்கே உள்ளார போகிறாங்கன்னா பேகை வாங்கி வச்சுக்கிறதுக்குனே ஒருத்தவர் என்னன்னா ஆட்டோ வச்சுக்கிட்டு அங்கேயே பார்த்து வச்சுக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு பேகை கொடுக்குறேன், நான் உள்ளார போகிறேன்னா எனக்கு ஒரு டோக்கனை போட்டு ஃபோன் நம்பரை கொடுத்து டேக் போட்டு ஏதோ சம்திங் அவர் அந்த மணி பேகை பாதுகாக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணி மாதத்துக்கு 8 லட்சத்தில் 5 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரையும் சம்பாதிச்சிருக்காரு. இது என்னாச்சு, இதை ஒருத்தர் லென்ஸ்கார்ட், ஆமாம், அந்த கம்பெனியோடைய மேலாளர் பார்த்துட்டு அதை அவர் அதிசயித்து, ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு கம்பெனிக்கு ஒரு மேனேஜராக இருந்து அந்த லென்ஸ்கார்ட் கண்ணாடி லென்ஸு கம்பெனி, அந்த கம்பெனியில் வேலை செய்கிற ஆள் எல்லா பிரான்ச்சிலையும் போய் எல்லார்ட்டையும் தாவுதீர கத்திட்டு வந்தவனுக்கு திடீர்னு ஒருத்தன் வாசல் ஆட்டோ வச்சுக்கிட்டு மாதம் 5 லட்சம் 8 லட்சம் சம்பாதிக்கணும்னு வச்சுக்க, காண்டாவமா இல்லையா? அவர் அது எந்த வகையில் போட்டாருன்னு தெரியல. போட்டதும் வைரல் ஆகி இப்போ பெரிய பிரச்சனை ஆகி அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி. ஹாய் மேன், ஹவ் யூ? I'm just taking a video of him. Thank you. Go on, man. Thank you. Yeah. Go on, man. Yeah, I have taken it. Thank you. Thank you. What are we talking about? Thank you so much. Nice meeting you.
Yeah. Nice to meet you Yeah. as well. ஸோ மாதம் வந்து 5 லட்சம் 8 லட்சம்ன்றது யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. இதை வந்து அவர் வந்து பெருமையாகவும் ஏதோ போட்டிருக்காரு. உடனே வந்து அதான் நம்மளுக்கு தான் வந்து எவனா நல்லா இருந்தாலே பிடிக்காது. இப்போ மும்பை போலீஸ் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த ஆட்டோக்காரை வந்து இனிமேல் நீ வந்து அந்த இடத்துல பேக் பார்த்துக்கிற வேலை நீ பண்ணக்கூடாது, அந்த இடத்துல உன் ஆட்டோவே நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை உத்தரவுலாம் போட்டிருக்காங்க. இது சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய வைரலாக போச்சு. இந்த நேரத்தில் மதுரா டிராவல்ஸ் விகேடி பாலன் அவர்களை நம்ம வந்து நினைவு கூறணும். என்னென்னா, திருச்செந்தூர் அவருடைய சொந்த ஊர். இதுவும் அமெரிக்க தூதரக வாசல் கதை தான். ஆனால் அது வந்து ஒரு சுவாரஸ்யமான கதை. திருச்செந்தூர்லேருந்து ட்ரெயினில் வித்தவுட்டில் வந்துடுறாரு. 8வது வரையும் படிச்சிருக்கிறாரு. அதுக்கு பிறகு வறுமை சூழல் காரணமாக சென்னை வந்துடுறாரு. சென்னை வந்து எக்மோர் ஸ்டேஷன்லேயே எல்லாம் அங்கேயே தங்குறது, அங்கேயே போகிறது, அங்கேயே சாப்பிட்றது, பயணிகள் சாப்பாடு ஏதாவது போட்டு கொஞ்சம் மீதம் இருக்கிற உணவுகள் எதாவது இருந்தால் அதே சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவர் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்திருக்கார். பண்ணிக்கிட்டு இருந்துட்டு ஒரு கட்டத்தில் என்னாச்சு, இந்த ஸ்டேஷனில் படுத்துருக்கிறவங்களாம் இந்த போலீஸ் இருக்கிற ரோந்து போலீஸ் என்ன பண்ணுவாங்க, எழுப்பி எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணிடுறாங்க, அவர் வந்து ஒரு நாள் வந்து போலீஸ் வந்து எழுப்பி உன் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. என் பேர் வந்து பாலன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நக்கல் பண்ணுறேன்னு அந்த ஆள் வந்து போலீஸ்காரன் வந்து திரும்ப தடியால் அடிச்சிருக்கான். என்னன்னு பார்த்தா அவர் பேரும் பாலன், இது அந்த போலீஸ்காரர் பேரும் பாலன். இந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து இவங்களை கூட்டின்னு போயிட்டு இந்த மாதிரி ஸ்டேஷன்லேயே இருந்து பிச்சை எடுத்துக்கிட்டு ஸ்டேஷனே நாஸ்தி பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு அவங்க திருட்டு கேஸ் எழுதலான்ட்டு எடுத்துன்னு போகும்போது அந்த இடத்துலேருந்து இவர் தப்பிக்கிறார். அந்த போலீஸ்கிட்டருந்து தப்பிச்சு ஓடுறாரு. தப்பிச்சு ஓடி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு இடத்துல போய் கும்பலாக ஒரு பிளாட்ஃபார்மில் படுத்துட்டு இருக்காங்க. இவர் குழுன்னு ஓடி போய் அந்த கும்பலில் போய் இவரும் படுத்துடுறாரு. திடீர்னு காலையில் ஒரு 5-6 மணிக்கு பார்த்தா பரபரப்பாகுது. சரசரன்னு எல்லாம் கூட்டம் வந்து அதாவது சாதாரணமாக பிளாட்ஃபார்ம் வந்து திடீர்னு பரபரப்பாகிறது வந்து பாலனுக்கு வந்து அதிர்ச்சி ஆகுது. அவருக்கு என்னடா இதுன்னு எழுந்து பார்த்தா ஒரே பரபரப்பு. எல்லாரும் எழுந்து ஒருத்தர் வந்து கேட்குறாரு, இந்த இடத்த எனக்கு கொடுக்குறியா, உனக்கு 2 ரூபா தரேன் அப்படின்றாரு. என்னது படுத்து இந்த இடத்த கொடுக்குறது 2 ரூபாயா அப்படின்னு பார்த்தா கடைசியில் அது சென்னையில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம். அந்த அமெரிக்க தூதரகத்தில் நாள் நைட்டே வந்து இடம் பிடிக்கிறவங்க பிரச்சனை இல்லை, அங்கேயே படுத்து காலையில் எழுந்து அப்படியே தூதரகத்துக்கு உள்ளார போயிடுவாங்க. ஆனால் புதுசாக வெளியூர்லேருந்து பஸ்ஸை பிடிச்சி வந்து இறங்கினவன் என்ன பண்ணுவான், பின்னாடி போய் நிற்கணும். அவன் அன்றைக்கி வந்து திடீர்னு வந்து அப்பாயின்மெண்ட் கேன்சல் தான். ஸோ அதனால் வந்து அந்த இடத்த வந்து பிடிச்சி கொடுத்தா கொஞ்சம் முன்னாடியே போயிடலாம் அப்படின்றதுக்காக அந்த இடத்த பிடிச்சி கொடுத்து 2 ரூபா. 1981 இந்த மாதிரியான விஷயங்களை அவர் பண்ணுறாரு. அப்போ வந்து 5 பைசா 10 பைசாலாம் புழக்கத்தில் இருக்குது. அந்த காலகட்டத்தில் 2 ரூபான்றது யோசிச்சு பாருங்கள், பெரிய விஷயம் இல்லை. ஸோ பாலனுக்கு வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய வருமானமாக இருக்குது. இதையே வந்து டெய்லி பண்ண ஆரம்பிக்கிறார். இதை அங்கேயே படுத்து இடத்த பிடிச்சி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயத்தில் பண்ணிகிட்ருக்காரு. பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு வந்து ட்ராவல்ஸ் செய்யக்கூடிய ஆட்களுடைய நட்பு கிடைக்குது. அதன் பிறகு வந்து ட்ராவல்ஸ் நீக்குப்போக்குகள், விமான டிக்கெட்டை புக் பண்ணுறது, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் வந்து பண்ணுறார். ஸோ இந்த தூதரக வாசலில் இடம் பிடித்து கொடுத்து 2 ரூபா வாங்கினவர் தான் வந்து பிற்காலத்தில் எக்மோர் ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் மதுரா டிராவல்ஸ்னு ஒரு மிகப்பெரிய டிராவல்ஸ் கம்பெனியை நடத்தினவர் விகேடி பாலன் அவர்கள். கடந்த வருடம் நவம்பரில் வந்து இறந்து போனார். 70வது வயதில் இறந்து போனார். ஒரு சாதாரண இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ட்ரெயினில் வித்தவுட்டாக வந்தவர் வந்து மிகப்பெரிய தொழிலதிபராக மாறினது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ எப்படி வந்து பாலன் வந்து இந்த இடத்த பிடிச்சி கொடுக்கறதுக்கு வந்து 2 ரூபா கொடுத்தாரு இல்லையா, இடத்த பிடிச்சிக்கிறதுக்கு படுத்துக்கிறார் இல்லையா, அந்த மாதிரி நான் சென்னைக்கு வந்தபோது பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வந்து மூடிட்டானுங்க சாஸ்திரி பவனில். எங்கே போகிறது, திரும்பலாம் ஊருக்கெலாம் போயிட்டு வர முடியாது. அப்போ தேவி தேட்டரில் படம் பார்த்துட்டு, தேவி தேட்டரில் 2 படம் பார்த்துட்டு சென்ட்ரலில் போய் படுத்து அங்கேயே இருக்கிற டாய்லெட்லாம் யூஸ் பண்ணிட்டு திரும்ப சாஸ்திரி பவனுக்கு காலைல 7 மணிக்கே போய் இடத்த பிடிச்சிக்கிட்டேன். கேட்டை திறந்து நான் ஓடணும். இப்போலாம் வந்து பாஸ்போர்ட் சேவா சங்கம்னு வச்சு ரொம்ப நீட்டாக அப்பாயின்மெண்ட் கொடுத்து 1.5 மிஞ்சி போனால் வந்து ஒரு 3 நாளே உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்துடுது. ஆனால் அன்னைக்கு கேட்டு திறந்து விட்டால் ஓடி போய் இடத்த பிடிச்சி
அதில் ஏதாவது ஒரு பேர் மிஸ்டேக்ஸ் ஏதோ ஒரு பிரச்சனைனா திரும்பி ரிஜெக்டடு அந்த மாதிரிலாம் நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கும். பாஸ்போர்ட் வரணும்னா வந்து ஒரு 1.5 மாதம் ஆகும். அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் எனக்கு நடந்திருக்கு. நான் அது மாதிரி நடந்திருக்கேன். சென்ட்ரல் ஸ்டேஷனில் இதே மாதிரிலாம் தங்கிலாம் வந்து விடிய விடிய அங்கேயே படுத்து காலைல போய் பண்ணிலாம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒருத்தர் வந்து வித்தவுட்டில் வந்து இடம் பிடிச்சி கொடுத்து ட்ராவல்ஸ் பண்ணி பண்ண மாதிரி இன்றைக்கி மும்பையில் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் பண்ணேன். கடைசியில் இன்றைக்கி என்னடான்னா, நீ எப்படிடா 8 லட்சம் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ திரும்பவும் அதே ஆட்டோ டிரைவர் அங்கே பண்ணுவார். ஆனால் அங்கே இருக்கிற போலீஸ்க்கு மாமூல் கொடுத்தாகணும். 8 லட்சம் சம்பாதிக்கிறல்ல, ஒரு நாளைக்கு எப்படியா இருந்தாலும் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 10,000 20,000 வச்சுக்காங்களேன், எனக்கு 5,000 கொடுன்னு வானுங்க. இதான் அங்கே நடக்கும். அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி பனைமரத்தில் தென்னை மரத்தில் தேல் கொட்டினா பனைமரத்தில் நெறி கட்டினக்காக தான் நம்ம ஊரில் அதாவது சோஷியல் மீடியாவில் வாழ்ந்தவனும் இருக்கிறான். இப்போ நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னும் போது டக்குன்னு அவங்களுக்கு வந்து உதவிகள்லாம் கிடச்சி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போனவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அதே சோஷியல் மீடியாவில் வந்து என்னடா இது மாதத்துக்கு வந்து 5 லட்சத்துலேருந்து 8 லட்சம் சம்பாதிக்கிறான்னு சொன்ன ஒரே குத்தத்துக்கு இன்றைக்கி வந்து அந்த பக்கம் வண்டியை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானுங்க. ஸோ இந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை விகேடி பாலன் அவருடைய வாழ்க்கையோடு உங்களோட சுவாரஸ்யமாக பகிர்ந்துக்கணும்னு ஆசை. இந்த பகுதியை கூடுமானவரும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நிறைய டிஸ்டர்பன்ஸு பிரிட்டோட டிஸ்டர்பன்ஸோடு உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். பட் எனிவே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். லைக் கமெண்ட் ஷேர் பண்ண எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியும் பேரன்பும். மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறியோடு வருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். கதப்பமான நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். You do vlog? Yes. Which vlog? What's the vlog for? No, it's my language Tamil blog. Is it going to like news or anything? No. It's related to history, Darlington history and all. Can I get in? Yeah. Brother, can I get in? Yeah, please. Can I come in the vlog? Yeah, you. Yeah. You want. Do you post on social media? Get a photo. Get a photo then. Yeah, please. What's your name? James. James, what are you doing? So today we're just driving, going for a drive. I'm with Okay. my brother. How are you doing, my brother? Hi. She's my wife. How are you doing, his wife? Yeah, so Darlington, this is Graveyard. This is the Dolphin Centre. And which country are you from? Yeah, I'm from India. 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 Mumbai. No, South India. South India. Oh. India have two sides, north and south. Yeah. We are from south. So you're doing a history video on that? History videos, and it's like some social issues. I spoke some social issues too. Yeah. So Thank you so much. Thanks a lot. thank you. Thank you very much for doing so. Follow on. Thank you so much. Yeah, bye. Have a nice day. Thank you. Bye. Please don't put that anywhere. They want to look popular. Thank you. Thank you. Thank you. Hold this foot. Yeah, thank you. Thanks a lot. அப்படியே போட்டோம். ரைட், குட். கதப்பமான நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு செவருங்க இதெல்லாம் வருது. ரைட். கதப்பமான நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லணும்னு எனக்கு ஆசை. சும்மா போகிற போக்கில் ஒரு விஷயங்களை சொல்லிட்டு போகிறத விட அதில் இருக்கிற நுவான்சஸை பற்றி பேசணும் அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு வந்து எங்கள் ஊர் பக்கம்லாம் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. அதாவது தென்னை மரத்தில் தேல் கொட்டினா பனை மரத்தில் நெறி கட்டுதுன்னுவாங்க. இன்னும் இப்போ நம்மளுக்கே பாடியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எங்கேயாவது காலில் எங்கேயாவது அடிபட்டுருந்தா இந்த இடத்துல நெறி கட்டுன்னுவாங்க. நடக்கவே முடியாது. ஸோ இதுக்கு தான் தென்னை மரத்தில் தேல் கொட்டினதுக்கு பனை மரத்தில் எப்படிடா நெறி கட்டணும், இங்கே எங்கேயோ காலில் எங்கேயோ இருக்கிற காயத்துக்கு இங்கே எப்படிடா நெறி கட்டணுன்றதுக்காக அது ஒரு இதுவாக சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த எபிசோடில் பேச போகிறோம்.
அது வந்து விகேடி பாலன் அவர் அந்த மதுரா டிராவல்ஸ் இந்த மாதிரி விஷயங்களோட மும்பையில் ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து ஒரு சிக்கலில் மாட்டிருக்காரு. அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக பேச போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிங்க.